ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா A17 ராயல் பாஸோட ஃபுல் ரிவார்ட்ஸுமே தெரிஞ்சிச்சு. 1 to 100 எல்லாமே பார்க்க போகிறோம். முக்கியமாக நல்ல கன்னுக்கு அப்கிரேட் ஸ்கின் கொடுத்துருக்கா. அது இல்லாமல் பப்ஜியில் ஒரு லக்கி ஸ்பின் வந்திருக்கு. அதுவுமே அடுத்து பிஜிஎம்க்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா பப்ஜியில் வரது எல்லாமே வரும். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போவோமா? இதுதான் உங்களுக்கு 100 RP அவுட்ஃபிட்டு, கலர் சேஞ்சிங் அவுட்ஃபிட்டு. கையில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா டிபி சாதாரண டிபி கிடையாது, அப்கிரேடிங் டிபி. அதிசயமா இருக்குதானே. ஃபர்ஸ்ட் வரும்போது யூஎம்பி கொடுத்தான். அதுக்கப்புறம் உருப்படியா ஒரு ஸ்கின் எப்போ கொடுத்தான், நடுவுல இருந்து ஒரு ஸ்கேரல் கொடுத்தான். அதோட இப்பதான் அதுக்கு நடுவுல வேற எதுவுமே உருப்படியா தரல. அதுக்கப்புறம் இந்த அவைலபிள் அட் லெவல் 15 இருக்குல்ல, அது கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த டிபியோட எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட். அதுக்கப்புறம் இதுதான் உங்களுக்கு விக்டரி டான்ஸ். விக்டரி டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. எஃபெக்ட் எல்லாம் வச்சு பட்டர்ஃப்ளை விங்ஸ் எல்லாம் வர மாதிரி நல்லா இருக்கு. செமையா பண்ணியிருக்காங்க. அதில் ஆடுறது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆர்பி அவுட்ஃபிட் தான். ஒன்று 100, இந்த ரைட் சைடில் இருக்கிறது லெவல் 40. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெய்ட் ஆர்பி 40ல் வர போகிற ட்ரெஸ் லெஃப்டில் இருக்குது. ரைட் சைடில் இருக்கிறது பெய்ட் ஆர்பி 1. லெவல் 40 ட்ரெஸ் இதில் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்கேமில் உள்ள பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகே, கேரக்டர்ல போட்டு பார்த்தா தெரியும். தென் இந்த ஸ்கார்பியனோட ஸ்கின், இந்த 4.2 அப்டேட்ல வர போற வெஹிக்கிள். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். 4.2 பத்தி தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. அடுத்தது இங்க எலைட் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இதுல என்னென்ன வருது ஃபுல்லானா 1 to 100 ரிவார்ட்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் இருக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 RP அவுட்ஃபிட், செகண்ட் இருக்கிறது இந்த 40 RPயோட ஹெட் கியர், தேர்ட் இந்த 40 RP அவுட்ஃபிட், அதுக்கடுத்தது இந்த RP1 அவுட்ஃபிட், அதுக்கப்புறம் RP1ஓட ஹெட் கியர், அது கீழே ஸ்கார்பியனு, அப்புறம் யுசி, அப்புறம் ஃபேமஸோடது, இது MK12, அதுக்கப்புறம் இந்த கிராஸ்போவோட ஸ்கின்னு. டிபி பாத்தீங்கன்னா இந்த அப்கிரேடபிள் டிபி, அதுக்கப்புறம் இந்த ஆர்னமெண்ட், அது கீழே ஒரு பைக் ஃபினிஷு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்மோக்கு, அதுக்கப்புறமா ஃபிளைட். இதுல தான் அதுக்கப்புறம் மொத்தமா இந்த ஆர்பில என்னென்ன இருக்க போதுன்னா உங்களுக்கு 720 யூசி, அதுக்கப்புறம் இந்த ஆர்பி அவத்தாரு, அதுக்கப்புறம் அப்கிரேட் கார்டு, இந்த ட்ரெஸ் அப்கிரேட் பண்றது, அதுக்கப்புறம் பேராஷூட் ட்ரையலு, ஏஜி காயின் ஒரு 650, மினி மெட்டீரியல் ஒரு 5, மித்திக் ஃபிளாக்மெண்ட் ஒரு 5, அதுக்கப்புறம் கிளாசிக் ஸ்கிராப்பு, சப்ளை ஸ்கிராப்பு, இந்த ஸ்டிக்கர்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரில. அதுக்கப்புறம் ஆர்பி மிஷன் கார்டு, சில்வர் காயின் ஒரு 385, ஹோம் காயின் ஒரு 4000, RP 7 ரூம் கார்டு 2, அதுக்கப்புறம் பிபி காயின், அப்புறம் இந்த கார்டு பிபி கார்டு ஒரு 2, அதுக்கப்புறம் உங்களுக்கு பாப்புலாரிட்டியும் போர்ட்டபிள் க்ளோசெட்டும். இதுவே எலைட் பாஸ் பிளஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரேமும் இந்த விக்டரி டான்ஸுமே கொடுத்துருவாங்க, கூட இந்த ஸ்டாச்சுவுமே. அவ்வளோதான். அப்புறம் பப்ஜியில் பார்த்தீங்கன்னா புது லக்கி ஸ்பின் வந்திருக்கு. இதில் அப்கிரேட் யூஎம்பி இருக்கு. ஆனால் பிஜிஎம்க்கு தான் என்னைக்கு வரும்னு தெரியல. இதில் என்னென்ன ரிவார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எப்போ போல ஸ்பின் பண்ணால் கீழே இருக்க ரிவார்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். இத்தனை ஸ்பின் பண்ணால் இதான அது ஆவரேஜாக போவே இருக்கிறது. அதுக்கப்புறம் ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு பார்க்க விங்ஸோட க்யூட்டாக இருக்கு பார்க்க. அதுக்கப்புறம் இது கூட இதோட ஹெட் கியரு, இது பார்க்க அப்படிதான் இருக்கு. முடியெல்லாம் ஆடலை, ஆடியோ அனிமேஷன் பார்த்தா அதெல்லாம் இல்லை. ஓகே, இதுவுமே பார்க்க க்யூட் தான். அதுக்கப்புறம் பேக் இந்த ட்ரெஸ்ஸு கலர்லே இது கூட ஓகே. பேகு பெருசா அந்த அளவுக்கு அவ்வளோ சொல்லி கலக்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோமேன் ட்ரெஸ்ஸுமே, அப்புறம் ஹெட் கியரு, இது ரெண்டுமே. அதுக்கப்புறம் இது இப்படிதான் இருக்கு. கூட ரெட்டு எல்லாமே வச்சு இருக்கு, அப்படியே ஸ்னோமேன் மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபாக்ஸ் ட்ரெஸ் மாதிரி பார்க்க இதுவுமே க்யூட்டா இருக்கு, அழகா இருக்கு. அதுக்கப்புறம் இது யுசி ஓகே. இது அப்கிரேடபிள் இல்லை, இது நார்மலு. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா யூஎம்பி தான் அப்கிரேடபிள். லெவல் 1 உங்களுக்கு இப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் மேக்ஸ் லெவலு. இதில் 5 ஃபார்ம்ஸ் தான். இதில் எலிமினேஷன் ப்ராட்காஸ்டோட இருக்கு. இது பேசிக் ஃபார்மு, அதுக்கப்புறம் இது எலிமினேஷன் ஸ்பெஷல் எஃபெக்ட். இதுக்கு தான் 5 ஃபார்ம் தர, நேடெல்லாம் கிடையாது, ஸ்பெஷல் எஃபெக்ட் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஃபார்மு, இது இப்படிதான் இருக்கு பார்க்க. அதுக்கப்புறம் எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட், ஒரு பேசிக்கான ஸ்கின், அதுக்கப்புறம் ஃபைனல் ஃபார்ம் இப்படிதான் இருக்கு. இது எப்போ வரும்லாம் தெரில, பட் எப்பவும் போல பப்ஜில எல்லாம் வர்றதுனால இதுவும் வரும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இப்போ நம்ம நியூ இயர்க்கு கில்டோட ஃபுல் ஸ்பின்னுமே எடுத்து கண்டெல்லாம் ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணியாச்சு. அதுவுமே நம்ம வீடியோவில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் தனியாக பிளேலிஸ்ட்லேயும் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 4.2 பீட்டா அப்டேட்டை பற்றி எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுவுமே இருக்குது. அதுக்கப்புறம் நல்ல வாவ் மேட்சஸ் இருக்குது ட்ரைனிங்க்கு. ஸோ எல்லாமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டாமாமே டர்.